வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் சிக்னலில் திசை மாறி போடப்பட்ட பந்தல், வெயிலில் தவிக்கும் வாகன ஓட்டிகள். அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரிக்கு உட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு, மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சிக்னலில் வாகனங்கள் நிற்கும் இடத்தில் அமைக்க வேண்டிய பந்தல் அதற்கு பதிலாக சிக்னலை கடந்த பின் செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்னலில் காத்திருக்கும் போது வாகன ஓட்டிகள் நேரடியாக கடும் வெயிலில் நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நலனை கருத்தில் கொண்டு முக்கிய சாலை சந்திப்புகளில் தற்காலிக நிழல் பந்தல்கள் அமைக்கும் நடைமுறை வழக்கமாக உள்ளது. குறிப்பாக சிக்னலில் காத்திருக்கும் போது வெயிலில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த பந்தல்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த ஆண்டு ராஜா தியேட்டர் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தல் அதன் நோக்கத்திற்கு முரணாக அமைக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சிக்னலில் வாகனங்கள் நிற்கும் இடத்தில் அமைக்க வேண்டிய பந்தல் அதற்கு பதிலாக சிக்னலை கடந்த பின் செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்னலில் காத்திருக்கும் போது வாகன ஓட்டிகள் நேரடியாக கடும் வெயிலில் நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பந்தல் அமைப்பின் அடிப்படை நோக்கம் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். அதிகரித்து வரும் வெப்ப அலை காரணமாக மதிய நேரங்களில் வெளியில் இயங்குவது கடினமாக இருக்கும் சூழலில் இத்தகைய தவறான ஏற்பாடுகள் மக்கள் சிரமத்தை மேலும் அதிகரிக்கின்றன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நிலையை ஆய்வு செய்து பந்தலை சரியான இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டுக்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு உட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு அளித்தனர். மேலும் இலவச மனைப்பட்டா வழங்குவதுடன் வீடுகளை அகற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன், சேதராப்பட்டு வருவாய் கிராமம், மயிலம் சாலையில் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஏழை விளிம்பு நிலை மக்கள் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குழந்தைகள் பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உள்ளன. ஆனால் அத்தகைய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மேற்கண்ட மயிலம் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விரிவாக்கத்திற்கு இடையூறாக குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக அவ்விடத்தில் வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளித்திடவும் மேற்கண்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச குடிமனைப்பட்டா வழங்கிடுமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பணி செய்கிறார்கள். கல்லூரி, பள்ளிக்கூடம் அனைத்திலும் அங்கிருந்து தான் அவங்க போக முடியும். அவர்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தக்கூடாது. அதற்கான கால அவகாசம் கொடுத்து ஒரு இடத்தை தேர்வு செய்து இவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று இன்றைக்கு அவரிடம் மனுவாக அளித்திருக்கிறோம். சுமார் 30 குடும்பங்கள் அங்கே 20 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள். இதனை உடனடியாக வட்டாட்சியர் மூலமாக கணக்கெடுத்து நில அளவை பதிவேடுகள் துறை உடனடியாக அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பாகவும் அங்க இருக்கிற குடிசை வாழ் மக்கள் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் நட்பு சக்திகளோடு வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனரை சந்திப்போம். இப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பதனால இந்த நடத்தை விதிமுறைகள் காலம் முடிந்த பின்னாலே நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனரை சந்தித்து
இந்த பட்டா சம்பந்தமாக அழுத்தம் கொடுப்போம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் உள்ள ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு எண்ணும் முகவரையும், மேலும் வேட்பாளர் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் எண்ணிக்கையை பார்வையிட மேலும் ஒரு முகவரை நியமிக்கலாம் என புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை வருகின்ற 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாகேவில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலைக் கல்லூரியிலும் நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள் நேர்மையான முறையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் உள்ள ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு எண்ணும் முகவரை நியமிக்கலாம். மேலும் வேட்பாளர் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் எண்ணிக்கையை பார்வையிட மேலும் ஒரு எண்ணும் முகவரை நியமிக்கலாம். வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் எண்ணும் முகவரை நியமிக்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு தாங்கள் நியமிக்க விரும்பும் எண்ணும் முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் மற்றும் எண்ணும் முகவர் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளுக்கு 3 நாட்கள் முன்னதாக, அதாவது 1/5/2026 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் எண்ணும் முகவர்கள் இந்த அடையாள அட்டை மற்றும் நியமன படிவத்தின் மற்றொரு நகலையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று எண்ணிக்கைக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாக வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வரலாற்று ஆவணங்களை உயர் தொழில்நுட்பத்துடன் டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த தேசிய அளவில் பணிகளை இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இந்த முயற்சியில் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பங்கேற்று கியான் பாரதம் செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களிடம் தொன்மையான ஆவணங்கள் இருப்பின் அவற்றை பதிவேற்றம் செய்து தேச பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு தேசிய பழஞ்சுவடி ஆவணங்கள் கணினி மயமாக்கல் இயக்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தேசிய பழஞ்சுவடி ஆவணங்கள் கணினி மயமாக்குதல் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரலாற்று ஆவணங்களை உயர் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த தேசிய அளவில் பணிகளை இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக நாடு தழுவிய தேசிய பழஞ்சுவடிகள் கணினி மயமாக்குதல் முயற்சியாக இந்தியா முழுவதும் கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் மற்றும் தனியார் சேமிப்புகளில் உள்ள பழஞ்சுவடிகளை ஆய்வு செய்தல், பதிவேற்றுதல், பாதுகாத்தல், டிஜிட்டல் வடிவில் மாற்றுதல் மற்றும் பொதுமக்களும் அணுகக்கூடியதாக இருப்பதே இதன் நோக்கமாகும். அந்த வகையில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த அரசு அதிகாரிகள், தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கொண்ட 2 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பழஞ்சுவடிகளை முறைப்படுத்தும் நோக்கில் நம் மாநில மொழிகளில் உள்ள புராதன விலை மதிப்பற்ற பழஞ்சுவடிகளை முழுமையாக கணினி மயமாக்குவது இதன் நோக்கமாகும். இந்த திட்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான முறையில் இந்தியாவின் பழஞ்சுவடி பாரம்பரியத்தை உரிய முறையில் பாதுகாக்கவும் பொதுமக்களும் வரும் சந்ததியினரும் பயன்படுத்தவும் வழி செய்யும். இந்த முயற்சியில் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பங்கேற்று கியான் பாரதம் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களிடம் ஏதேனும் தொன்மையான பழஞ்சுவடிகள் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை பதிவேற்றம் செய்து இந்த தேச பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள்.
இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. இசை கலைஞர்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் 500க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர். இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் சங்க தலைவர் திருமதி முத்துலட்சுமி சரவணன், பிம்ஸ் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், கவிகேல் மியூசிக் அகாடமி சார்பில் திரு சுசீந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் தாங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். மேலும் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இசை கலைஞர்கள் திரளாக வந்து பயன்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இம்முகாமை வெற்றிகரமாக நடத்த இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்க தலைவர் திரு முரளிதரன், செயலாளர் திரு சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடுகளை செய்தனர். பத்தாம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேல் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் 2025-2026 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு CBSE பாடத்திட்டம் மூலம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி துவங்கி மார்ச் மாதம் 11ஆம் தேதி முடிவடைந்தது. இப்போது தேர்வில் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் 122 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 5594 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதியிருந்தனர். இதில் மொத்தம் 99.79% மாணவர் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 42 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனை பாராட்டும் விகிதமாக வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இப்பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதேபோல் எதிர்வரும் காலங்களில் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்வியின் முதன்மை பெற்றிட இந்த பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் நடத்தி மாணவர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கிட வேண்டுமெனவும் அதற்கு மக்கள் குழுவினர் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை வெங்கடேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிக்னலில் திசை மாறி போடப்பட்ட பந்தல், வெயிலில் தவிக்கும் வாகன ஓட்டிகள். அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரிக்கு உட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு, மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.